நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வார்த்தைகளை நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கடந்த வாரத்திலும் மனம் திரும்பியவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன என்பதை ஆண்டவர் ஒரு 3 காரியங்களோடு பேசினார். இன்றைக்கும் அந்த காரியத்தின் 2ஆம் பாகத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதலாம் பாகத்தை ஒரு சில மேலோட்டமான காரியங்களை சொல்லி நான் அடுத்து இன்றைக்கு ஆண்டவர் பேசப்பட போகிற வார்த்தைகளுக்காய் நான் கடந்து செல்ல போகிறோம். மனம் திரும்புதல் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமோ அதற்கு பிறகாகவும் அந்த மனுஷன் செய்ய வேண்டிய காரியங்கள் ஒன்று இருக்கிறது, ஒரு சில காரியங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் கடந்த வாரத்தில் நம்மோடு பேசினார். அதிலே முதலாவது காரியம், மனம் திரும்பியவன் கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம். 2வது காரியம், மனம் திரும்பியவன் அவனுடைய வாழ்க்கையில கிரியை உள்ளவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 20ஆம் வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசினார். 3வது காரியம், நாம் குழந்தையை போல மாற வேண்டும். குழந்தையை போல எப்படி என்று சொன்னால் கபடு, வாது, சூது நமக்குள்ள இருக்கக்கூடாது. அது மாத்திரமில்லாமல் நாம அடுத்தவங்களுக்கு இடரல் வருகிறவளாய் காணப்படக்கூடாது. இடரல் காணப்படுகிறவளாய் இருந்தால் தேவனுக்கு நாம் ஐயோவாக காணப்படுவோம். அப்படி இருக்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய எந்திர கல்களை தன்னுடைய கழுத்திலே கட்டி என்ன பண்ணுவேன், கடலில் போடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நம்மோடு திட்டவட்டமாய் பேசினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகள் கடந்த வாரங்களில் பிரயோஜனமாக இல்லதாய் இருந்ததோ எனக்கு தெரியல. நிச்சயமாகவே நம்முடைய இந்த ஊழியத்தின் பாதைகளில் நமக்கு அநேக காரியங்களில் நமக்கு பிரயோஜனம் உள்ள இந்த வார்த்தைகளாக இருந்தது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக கேட்டவங்களும் இந்த வார்த்தைகள் இந்த கடைசி காலத்திற்கு ஏற்ற வார்த்தைகள் என்று சொல்லி என்னோடு அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டாங்க. நிச்சயமாகவே இந்த வார்த்தைகளை தொட்டது என்று சொல்லி இந்த ஆன்லைன் மூலமாக கேட்கிற பிள்ளைகள் அவங்க என்னோடு அந்த அவங்களுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டாங்க. இந்த கடைசி காலத்தில் இப்பேற்பட்ட வசனங்கள் எங்கள் இருதயத்திற்கு தேவை என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் கூட என்னோடு பேசியிருந்தார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வார்த்தைகள் வசனங்களை நம்மோடு ஆண்டவர் இந்த கடைசி நாளிலே நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் தேவனுக்கு சுத்தமானால் இன்னொரு 6 காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சுத்தமானால் இன்றைக்கு இந்த 6 காரியங்களை நாம் பார்ப்போம். 4வது காரியம், மனம் திரும்பியவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். உபாகமம் புஸ்தகம் வசனங்கள் நிறைய இருக்கும். அதனால் அந்த வசனங்களை வாசித்தால் தான் நமக்கு என்ன பண்ணோம், வசனங்கள் புரியும். அதனால் இந்த வசனங்களை நாம் வாசித்துட்டு அதை புரிந்து கொள்வோம். 30ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்திலிருந்து அதனுடைய 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். நீயோ மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போது உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாக இருப்பார். நான் இன்று உனக்கு விதித்திருக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தமானதுக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறேன். யார் என்று? அது வானத்தில் உள்ளதும் அல்ல. கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தமும் யார் என்று நீ
அல்ல. வார்த்தைகளின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ மரணத்தையும் தீமையும் என்றுக்கு உனக்கு முன்பாக என்ன பண்ணி வச்சிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கு நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு. நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். எவ்வளவு நேரம் ஆண்டவர் கேட்கறத பத்தி சொன்னாரு. நீ கேளாதபடிக்கு மனம் போதித்து இடுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிற யோர்தானை கடந்து போகிற தேசத்திலே நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனங்கள் உங்களுக்கு நல்லாவே புரியட்டும், தெரியட்டும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வசனங்களை நாங்கள் வாசித்து உங்களுக்கு காண்பிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைகளின்படியும் என் வசனத்தின்படியும் நீங்க ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நான்காவது காரியத்தை உங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் பேசுகிறார். ஒருவன் மனம் திரும்பின பிறகு அவன் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்று சொன்னால் வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் இன்றைக்கு உங்களுக்கு போதிக்கிறது. வார்த்தையினால் நாம் வாழ வேண்டும். ஐயோ, இந்த வார்த்தை எங்களுக்கு தூரமா இருக்கிறதே என்று சொல்லுகிறதற்கு நீங்க இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஓ, அது வானத்தில் இருக்கிறது, அந்த வார்த்தை மேல இருக்கிறது, கீழே இருக்கிறது, சமுத்திரத்தில் இருக்கிறது. ஓ, அதை நாங்கள் பின்பற்ற முடியாதே அப்படின்னு சொல்லி உங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, சொல்லுகிறார். நீ மனம் திரும்பும்படி இதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் திட்டவட்டமாக எனக்கு பேசுகிறார். இந்த வார்த்தைகள் நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலுமே இருக்கிறது. ஆண்டவர் வார்த்தை எங்க இருக்கிறது? இருதயத்தில் இருக்கிறது. அதை நான் எப்படி கை கொள்ளுவேன், கஷ்டமா இருக்குதே நீ சொல்லுகிறதுக்கு, அது தூரமா இருக்கிறது அல்ல, உன் இருதயத்துல தான் இருக்குது அந்த வார்த்தை. அந்த வார்த்தையை நீ பின்பற்றுகிறதுக்கு கடினமா இருக்குதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். அதை காட்டிலும் ஆண்டவர் சொல்லார் பாருங்க, இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்பாக வைக்கிறேன். எல்லாவற்றையும் உனக்கு முன்னாடி தான் நான் வச்சிருக்கிறேன். தேர்ந்தெடுக்க வேண்டியது உன் கருத்துல நான் ஒப்பு கொடுத்துட்டேன். சூஸ் பண்ண வேண்டியது உன் கருத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் எல்லாத்தையும் எடுத்து உனக்கு நான் கொடுக்க முடியாது, உனக்காக நான் வச்சிருக்கிறேன். ஆனால் நீதான் அதை என்ன பண்ணணும், எடுத்துக்க வேணும். உனக்கு ஜீவன் வேணுமா, நன்மை வேணுமா, மரணம் வேணுமா, தீமை வேணுமா, எது வேணும் என்பதை நீ தான் கை கொள்ளணும், நீ தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பாயானால், ஆண்டவருடைய வசனத்தை கேட்பாயானால், ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை நீங்க படிப்பாயானால் நீ எதை சூஸ் பண்ணுவ, நீ எதை பின்பற்றுவ? ஆண்டவர் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஜீவனையும் நன்மையும் தான் தேர்ந்தெடுப்பீங்களே தவிர மரணத்தையும் தீமையும் நீங்க தேர்ந்தெடுக்க மாட்டீங்க. ஆனால் சத்திய வசனத்திற்கு மீறுதலாக ஒருவேளை நீங்களும் நானும் நடப்போமானால் நாம எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னா மரணத்தையும் தீமையுமே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி நான் சொல்லல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவனுடைய பிள்ளைகளே, நீ மனம் திரும்புகிறது மாத்திரம் அல்ல, உன் மனம் திரும்புதல், உன் மறுரூபமாக்கப்பட்ட பிறகு உன் வாழ்க்கை வசனத்தின்படி நீ ஜீவிக்க வேண்டும். மனுஷனுடைய வார்த்தையின்படி ஜீவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மனுஷன் எனக்கு நன்மையான காரியங்களை தான் சொல்லுவான்னு சொல்லி அவன் சத்தத்திற்கு நீ செவி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னா நீ எப்படி வாழணும், நீ எப்படி ஜீவிக்கணும், நீ உன் வாழ்க்கை எப்பேற்பட்டதாய் காணப்பட வேண்டும், நீ நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உனக்கு எது போதிக்கிறது? ஆண்டவருடைய வசனம் போதிக்கிறது. ஹல்லேலூயா. நீ அதை கேட்டனா உனக்கு ஆசீர்வாதம். அதை தான் சொல்றார் ஆண்டவர். உன் முற்பிதாக்கள் நான் ஆசீர்வதித்தது போல
உன்னை மறுபடியுமாய் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்லல, உன் பிதாவை ஆசீர்வதிச்சிட்டேன், உன் முற்பிதாக்களை ஆசீர்வதிச்சிட்டேன், அதனால நீ மனம் திரும்பி நன்மையான காரியங்களை செஞ்சாலும் அவங்களை ஆசீர்வதிச்சிட்டேன், அவ்வளவுதான் சொல்லல. அவங்களை போல உன்னையும் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. அவங்கள ஆசீர்வதிச்ச போதுதான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ கவலைப்பட வேண்டியல. உன் முற்பதாக்களை ஆசீர்வதிச்சதுனால உன்னை ஆசீர்வதிக்காம உன்னை கைவிட்டுருவேன், நீ கவலைப்படாத. நான் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்கேன், ஈசாக்கை ஆசீர்வதித்திருக்கேன், யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறேன், யோசேப்பை ஆசீர்வதித்திருக்கிறேன். எப்படி அவங்களை ஆசீர்வதித்தனோ மறுபடியுமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களை ஆசீர்வதித்ததுக்கு காரணம் என்ன? அவங்க என் கற்பனைகளை கீழ்ப்படிந்தாங்க, என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க, என் வார்த்தைகளை ஜீவனை போல எடுத்துக்கொண்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நன்மையான காரியத்தை தெரிந்து கொண்டாங்க. அப்படியா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை ஆன்லைன் மூலமாக கேட்க போகிற என் தேவ சனமே, உன் வாழ்க்கையில நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ அல்லையோ, உன் வாழ்க்கையில நீ மிகவும் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் ஆண்டவருடைய வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, வசனத்தை கேட்டு விட்டுகிறது மாத்திரமல்ல, என் வசனத்தின்படி என்ன பண்ணணும்? ஜீவிக்க வேண்டும். வசனத்தின்படி ஜீவிக்க வேண்டும். அதுதான் நீ மனம் திரும்பினதற்கு அர்த்தம். அப்போ உன் வாழ்க்கையில நீ வசனத்தின்படி ஜீவிக்கிறவனாய் காணணும். அவருடைய வார்த்தை எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்களும் நான் இந்த நாளில் மிகவும் மிகவும் ஆராய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய வசனம் நம்மை ஜீவனுக்குள்ளாய் கொண்டு போகிறது. அவருடைய வசனம் நம்மை நன்மையான பாதையில் கொண்டு போகிறது. அடுத்து சொல்றார் பாருங்க, நீ பிழைத்து பெருகும்படிக்கு நீ சுதந்தரிக்கிற போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும். அவர் மேல் அன்பவை. ஏசப்பாவை மாத்திரம் நோக்கிப்பார், கர்த்தரை மாத்திரம் நோக்கிப்பார். உலக அன்பு நமக்கு வீணானது, மாயையானது. உலக சிநேகம் நமக்கு அருவருப்பானது. அவர் மேல அன்பவை. ஏசப்பாவை நம்புங்க. அவருடைய கற்பனைகளை, கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளுங்க. நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிறேன். இந்த வசனத்தை என்னைக்கு வாசித்தீங்கனாலும் ஆண்டவர் சொல்லுகிற வசனம், நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். தினம் தினம் உங்களை கற்பிக்கிற தேவன், உங்கள் ஆத்துமாக்களை கற்பிக்கிற தேவன், உங்கள் ஆத்துமாக்களை வீணாக விடுகிற தேவன் அல்ல. அவருடைய கற்பனை உங்களை அழிவின் பாதைக்கு அல்ல, நித்தியத்தின் பாதைக்கு நம்மை கொண்டு போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் நீ கேளாதபடிக்கு மனம் போதித்து இடுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து, ஆண்டவர் சொல்ற முதல் காரியம் அதுதான். அவருக்கு பிடிக்காத விஷயங்களிலே மிக முக்கியமான விஷயம், என்ன தவிர வேற அவனையாவது நீ தொட்டனா நீ என்ன பண்ற? டைரக்டாவே சொல்ற, அழிந்து போவான். என்னது? அழிந்து போவான். என்ன தவிர வேற எவராவது, அவர் பாருங்க உங்க மேல என் மேலேயும் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? அவ்வளோ வைராக்கியமா இருக்கிறாரு. நீங்க ஆண்டவர் மேல வைராக்கியமா இருக்கிறீங்களோ இல்லையோ, ஆண்டவர் உங்க மேல என் மேல என்ன பண்ணிருக்கிறாரு? வைராக்கியமா இருக்கிறாரு. நீ என் மனவாட்டி, வேற மனவாளனை தேடன நீ அழிஞ்சு போயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற தேவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது? நோக்கி கூட பார்க்க கூடாது. அவன் இருக்கிற பக்கம் கூட நீ என்ன பண்ணக்கூடாது? போகவே கூடாது. அப்படி போன அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவருடைய கற்பனைகளின்படி நடங்க. அவருடைய வேத வசனம் நமக்கு என்ன காண்பிக்கிறதோ, எதை நடத்துகிறதோ அதின்படி செய்வோம். ஹல்லேலூயா. விக்கிரகங்களை செய்கிறவன், விக்கிரகங்களை கும்பிடுகிறவன், விக்கிரகமான வாழ்க்கையிலே வாழ்ந்தவன், அவனே ஆண்டவர் வேறு பிரித்தார். யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாம் விக்கிரகங்களை செய்கிறவன். அப்பேற்பட்டவனை ஆண்டவர் வேறு பிரித்தார். அவனை வேறு பிரித்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது, அவருடைய வசனத்தின்படி நாம் ஜீவிக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐந்தாவது காரியம்,
ஒருவன் மனம் திரும்பின பிறகு என்ன செய்ய வேண்டும்? எடுத்தவள் வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் கேட்போம். நெகேமியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28லிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் கேட்போம். உண்டான போது உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையில் ஒப்புவித்தார். அவர்கள் மனம் திரும்பி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவர்கள் என்ன பண்றாங்க? மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிடும் போதோ நீ எங்கிருந்து வராரா? பரலோகத்திலிருந்து கேட்கிறார். ஒரு மனுஷன் கூட சொன்னார் இல்லையா, ஆண்டவர் என் ஜெபத்தை எங்கிருந்து கேட்பாரு? யார் சொன்னது தெரியுமா? தாவீது. ஆண்டவர் என் பரலோகத்திலிருந்து என் ஜெபத்தை கேட்கறதுக்கு மேல இருந்து கீழே வருவாருன்னு சொன்னான். அவன் பாருங்க அவனுடைய விசுவாசம் எவ்வளோ. அப்ப இங்க பார்க்கிறோம், நீ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படி அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். அவர்களை உம்முடைய நியாய பிரமாணத்திற்கு திருப்ப அவர்களை திடதாட்சியமாய் கடிந்து கொண்டீர். ஆனாலும் அவர்கள் அகங்காரம் கொண்டு உம்முடைய கற்பனைகளுக்கு செவி கொடாமல் கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் செய்த பிழைக்கிற உம்முடைய நீதி நியாயங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்து தங்கள் என்ன பண்ணாங்களா? முரண்டுத்தனமாய் விலக்கி செவி கொடாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தி கொண்டார்கள். நீங்கள் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறாமையாயிருந்து உம்முடைய ஆவினால் பேசின உம்முடைய தீர்க்க தரிசனங்களை கொண்டு அவர்களை திடதாட்சியாய் கடிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேசங்களின் கைகளிலே ஒப்பு கொடுத்தீர். மிக முக்கியமான வசனம் 31ஆம் வசனம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நீர் நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர். நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த ஜனங்களுக்காக மனம் திரும்புதலுக்காக யார் ஜெபித்தது? நெகேமியா ஜெபித்தான். அந்த வசனங்கள் ஃபுல்லாவே அந்த ஜனங்களுக்காக அவன் ஜெபித்ததான காரியங்கள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில மனம் திரும்பினவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில எப்பொழுது ஜெபம் இருக்கணும். ஜெபம் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்கணும். இந்த நாட்களில் பார்க்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை செய்திருக்கிறார். ஏன்னா இரவு நேரங்களில் நாங்கள் என்ன பண்ணுறோம்? இங்கே கூடி ஆண்டவர் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் இல்லையா? அப்படியாக நாம் நம்முடைய ஜெப நேரங்கள், ஏன்னா நாங்கள் எழுந்திரிக்கும் போதே இங்கே காலையில் ஜெபித்து தான் எழுந்திருக்கிறோம், திருப்பி தூங்கும் போதும் ஜெபித்துட்டு தூங்குறோம். எங்கள் வாழ்க்கை என்ன ஆயிடுச்சு? இப்போ ஜெபத்திலே மாறிடுச்சு. வீட்டில் இருந்தாலும் அப்படிதான். ஆனால் இங்கே எங்களுக்கு ஒரு சில ஆண்டவர் சுதந்திரங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அப்படியாக ஆண்டவரை ஜெபிக்க வேண்டும். மனம் திரும்பினவன், நான் மனம் திரும்பிட்டேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்றது அல்ல. நான் மனம் திரும்பினாலும் என் வாழ்க்கையில எனக்கு என்ன வேணும்? ஜெபம் வேணும். உன் ஜெபம் அநேகரை ஆண்டவர் பக்கமாய் மனம் திரும்புகிறதாய் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. இங்க நெகேமியா யாருக்காக ஜெபிச்சான்? ஆண்டவரே நான் நல்லா இருக்கணும்பா, பரலோகத்தில் நான் மட்டும் போன ஆண்டவரே, என் மனைவி பிள்ளைகள் மாத்திரம் போன ஆண்டவரே, இந்த ஜனங்கள் உன்னை மறுதளிக்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணிடுங்க? கொண்டு போட்டுருங்கப்பா, இவங்களை சாகடிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லி நெகேமியா ஜெபிச்சானா? ஜெபிச்சானா? அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? ஆண்டவரே அவங்க பாவம் செய்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க? அந்த ஜனங்களுக்கு மனம் இருங்குங்க. நீங்க கிருபை உள்ள 30வது வசனம். ஆகிலும் உம்முடைய மிகுந்த
இரக்கத்தின்படி ஆண்டவர்கிட்ட கெஞ்சனா மாறுங்க. அவனுடைய ஜனத்திற்காக மன இரக்கத்தின்படி என் ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. என் ஜனம் முரட்டாட்டுள்ள ஜனம். நான் எவ்வளோ வார்த்தைகள் வசனங்களை சொன்னாலும் என்ன பண்றாங்க, கேட்கும் போது கேட்கிறாங்க, ஆனா மறுபடியும் முறுமுறுக்கிறாங்க, மறுபடியும் முரட்டாட்ட ஜனங்களா இருக்கிறாங்க, இருதயங்களை கடினமாக்குற ஜனங்களா இருக்கிறாங்க. இவங்களை நீங்க என்ன பண்ணிடாதீங்க, அழித்து போயிடாதீங்கப்பா. அந்த ஜனங்களின் மனம் திரும்புதலுக்காக நான் ஜெபிக்கிறேன்னு சொல்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக நாமளும் அப்பேற்பட்ட முரட்டாட்ட ஜனங்களுக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கணும், மனம் திரும்பி ஜெபிக்கணும்னா உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணும்? ஒருவேளை நீ மனம் திரும்புறதுக்கு முன்னாடி உன் ஜெபம் ஒரு சுயநலமான ஜெபமா இருக்கும். ஆனால் மனம் திரும்பினவனால சுயநலமாய் ஜெபிக்கவே முடியாது என்பதுதான் இங்கே ஆண்டவருடைய வசனம் நமக்கு காண்பிக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை ஆண்டவருடைய வசனங்களை கேட்கிற தேவ ஜனங்களே, நீ மனம் திரும்பினது உண்மையானால் உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? செல்ஃபிஷா இருக்காது இல்லையா? உன்னை மாத்திரம் ஜபிக்கிற ஜபமா இருக்காது. இப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல பாருங்க, நம்முடைய ஜபம் எப்பேற்பட்டதா இருக்கிறது. நமக்காக எவ்வளோ நேரம் ஜபிக்கிறோம்? கொஞ்ச நேரம் தான். ஆனால் மற்றவர்களுக்காக தான் நம்ம அதிகமாக ஜபிக்கிறோம். அப்போ நம்ம என்ன ஆண்டவர் நம்மளை உணர்த்திருக்கிறார் என்று சொன்னால், நாம என்ன பண்ணியிருக்கிறோம்? ஒரு அளவுக்கு மனம் திரும்பி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. முழுமையாய் மனம் திரும்பிட்டோம் நான் சொல்லலை, ஒரு அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? மனம் திரும்பி இருக்கிறோம், ஆண்டவர் பக்கமாய் மாறி இருக்கிறோம். அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்? இன்னைக்கு ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் சொந்த பந்தத்துக்காக, என்னை நெருங்கினவர்களுக்காக ஜெபித்த இன்னைக்கு என் ஜெபம் என்ன இருக்கு? மாறுபட்டு இருக்கிறது. தேசத்துக்காக ஜெபிக்கிறேன், வியாதியஸ்தலுக்காக ஜெபிக்கிறேன், ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறேன், கட்டுநர்களுக்காக ஜெபிக்கிறேன், ஃபைனான்சியல் நீட் உள்ளவங்களுக்காக ஜெபிக்கிறேன், பாஸ்டர்களுக்காக ஜெபிக்கிறோம். எவ்வளவு ஜெபங்களை இன்னைக்கு நாம ஜெபிக்கிறோம். ஏன் ஜெபிக்கிறோம்? ஏன் இந்திய தேசத்துக்காக என்ன ஜெபிக்கிறோம்? 28 மாநிலங்கள் பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறோம், 8 யூனியன் டெரிட்டரிஸ் பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற 38 கிராமங்களை குறித்து, 38 மாவட்டங்களை குறித்து எதுக்கு ஜெபிக்கிறோம்? ஏன் ஜெபிக்கணும்? அந்தந்த மாவட்டங்களில் ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஏன் நம்ம ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே என்ன பண்ணுங்க, என் ஜனங்களுக்கு மனம் இறங்கி அழிவை கொண்டு வந்துடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெகேமியாவை போல நம்ம ஜெபிக்கணும். நெகேமியாவினுடைய இருதயம் இன்னைக்கு நமக்கு காணப்படணும். என் வாழ்க்கையில சுயநலமான ஜெபம் இருக்கக்கூடாது. உட்காந்து முட்டி போட்டு, ஆண்டவரே என் குடும்பம் ஆசீர்வதிங்க, பிள்ளை ஆசீர்வதிங்க, படிப்பு ஆசீர்வதிங்க, ஆளுதான் சோத்திரம் ஆமேன்னு சொல்லிட்டு போகிறது இன்றைக்கு ஒரு சுயநலமான ஜெபம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ மனம் திரும்பியவனா இன்னைக்கு நீ மாறப்பட வேண்டும் என்று சொன்னா உன் ஜெபம் எப்படி இருக்கணும்? சுயநலமான ஜெபமாய் காணப்படக்கூடாது. உன் ஜெபம் ஒரு விரிவடைந்த ஒரு மனப்பான்மை. நெகேமியாவை போல தன் ஜனங்களுக்கு கெஞ்சணும். எப்படி கெஞ்சணும்? பாருங்க, ஆகிலோ உம்முடைய மிகுந்த இரக்கத்தின்படி என் பிள்ளைகளை காப்பாத்துங்கப்பா, என் தேவ ஜனங்களை காப்பாத்துங்க. அவன் அந்த 2:28 அவன் வாசிக்கிற காரியங்களை பாருங்க. என் ஜனம் இதெல்லாம் செய்யுது, இந்த பாவம்லாம் செய்யுது, இந்த கஷ்டம்லாம் படுது, எல்லாத்தையும் பண்ணுது. ஆனால் நன்மை வரும்போது ஆண்டவர்கிட்ட வருது. ஆனால் மறுபடியும் என்ன பண்ணுது? தேவனை தேடாம தூரம் போகுது. ஆனால் நீங்க ஆண்டவரே அவங்க மனம் திரும்பணும்னு நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகம் தேவனை தேடாமல், தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அவங்க மனம் திரும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்காகவும் நம்மளால ஜெபிக்க முடியாது. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு, இதை ஆன்லைன் மூலமாக கேட்கிற எந்த மாவட்டத்திலிருந்து, எந்த மாநிலத்திலிருந்து நீங்கள் கேட்குறீங்களோ அங்கே இருக்கிற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த அந்த கிராமங்களுடைய பெயர்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அந்த மாவட்டங்களுக்காக சொல்லி ஜெபம் பண்ணுங்க. முடிஞ்ச அந்த பெயர்களை கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இன்றைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவர்களுடைய மனம் திரும்புதல் பரலோகத்தில் எட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட இருதயம் நமக்குள்ள காணப்படணும். ஏன் ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும்ன்றதெல்லாம் இங்கே நம்ம பார்க்க போகிறது இல்லை. நம்முடைய ஜெபம் ஒரு சுயநலமான ஜெபம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நாம இந்த ஆலயத்தை விட்டு கடந்து சொல்ல போகுது, ஆண்டவரே என் ஜெபம் சுயநலம் இல்லாத ஜெபமா இருக்கணும். என் ஜெபம் நெகேமியாவை போல மாறணும்.
என் ஜெபம் நெகேமியாவை போல நான் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒருவன் முரட்டாட்டு உள்ளவனாக இருந்தான். இந்த விஷயத்தை நான் ஒரு விஷுவலாக நேற்று நான் பார்த்தேன். என் மனைவியோடு நான் பகிர்ந்து கொண்டேன். கண்கள் அதை நான் பார்க்கும் போது என் கண்களில் என்னை அறியாமலே நான் அழுதேன். ஆண்டவர் அப்படியா எப்படி நடந்து கொண்டார் என்பதை நமக்கு எல்லாருமே தெரியும். ஆண்டவர் ஒரு இடத்துல கப்பூர் நகமுக்கு ஒரு பகுதிகளுக்கு அவர் ஊழியம் செய்யும்படியாய் போகிறார். அவர் வருகிறதை கண்டு எல்லாரும் அந்த வீட்டை சுற்றிலுமா இருந்து அவர் உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அங்கே ஒருவன் முடவனாய் தன்னால் நடக்க முடியாது திமிர்வார காரணாய் காணப்படுகிறான். அவனுடைய சகோதரர்களோ இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ யாரும் தெரியல. அங்கே 4 பேர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அங்கே என்ன பண்ணுகிறாங்க, இவனை இயேசு கிறிஸ்துவிட்ட கொண்டு போயிட்டா அவனுக்கு ஒரு நன்மை உண்டாக என்று சொல்லி வராங்க. ஆனால் அங்க என்ன பண்ண முடியல, இயேசு கிறிஸ்துவை அவங்களால நெருங்க முடியல. ஏன்னா அவ்வளவு கூட்டம், இயேசுவா கிட்ட நெருங்க கூடாதபடிக்கு அவ்வளவு கூட்டம், அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர் செய்கிற அற்புதங்களை பார்த்துட்டு அதே போலதான் அந்த 4 பேரும் இயேசுவா கிட்ட இந்த திருமுருவாதக்காரன் ஒருவேளை நண்பனாகவோ இல்லை சொந்தக்காரனாகவோ இல்லை தெரிஞ்சவனாகவோ, எனக்கு தெரிஞ்சு அது நண்பனாக தான் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அப்போது அவனை என்ன பண்ணுறாங்க, இவனை மேலிருந்து இறக்கிடுவோம். என்ன பண்ணிடலாம், மேலேருந்து இறக்கலாம். அப்போ ஏசப்பா கிட்ட அவனை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், கொண்டு போகலான்னு சொல்லி மேலே ஏறி என்ன பண்ணுறாங்க, அந்த மேலே இருக்கிற கூரையெல்லாம் என்ன பண்ணுறாங்க எடுத்துட்டு இவனை கயிறை கட்டி ஏசப்பாவின் இடத்துல கொண்டு போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார் இல்லையா? என்ன பண்றாரு, அவங்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவனை பார்த்து சொல்றார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ நட. அந்த ஃப்ரெண்ட்ஷிப், ஒருவேளை ஃப்ரெண்டோ இல்லை வேற யாரோ அவனை அந்த இடத்துல அவனை கூட்டிட்டு வராம, அவன் மேல் அந்த ஆத்ம பாரம் இல்லாமல், ஒருவருடைய ஆண்டு சமூகத்தில் அவனை கூட்டிட்டு வராம, அவனை சரி இவன் முடவனா இருக்கிறான், எவ்வளவு நாள் இருக்கிறானோ இருந்துட்டு சாமட்டும்னு சொல்லி விட்டுருந்தா அப்படியே செத்து போயிருப்பான். ஆனால் அந்த மகன் மீது ஆத்ம பாரத்தை கொண்டதினாலே தேவனுடைய சமூகத்தில் கயிறை கட்டி உள்ள இருக்கிறாங்க. அன்றைக்கு அவன் நடந்தான். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் நம்முடைய தேசத்துல இப்பேற்பட்டவர்கள் நிறைய பேர் நடக்க முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ள நடக்க முடியாத முடக்கவாதத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. நான் லிட்டரலான விஷயத்தை சொல்லலை, ஆவிக்குரிய அர்த்தத்தில் சொல்லுகிறேன். இயேசுவை அறியாமல் முடக்கமான காரியத்தில் முடங்கி போயிருக்கிறாங்க. அவங்களை கொண்டு போகிறதற்கு ஒருவனும் இல்லை. ஒருவேளை நீங்கள் நானும், நான் இல்லைன்னா பரவாயில்ல வேற ஒருத்தர் வந்துருவான்னு நீ நினைச்சனா அந்த ஆத்துமா கெட்டு போயிடும். என்னாலதான் இந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் சொல்லி நீ நினைச்சனா எப்படி ஆனாலும் ஆண்டோட சமூகத்துக்கு நீ கொண்டு வந்துட முடியும். ஹல்லேலூயா. முதலாவது பிரயாசப்படுங்க, அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது அந்த ஆத்மாவை நான் என்ன பண்ணிடணும், தேவ சமூகத்துக்கு கொண்டு வரணும். அந்த 4 பேர் ஒருவேளை அவனை விட்டு இருந்தானா அவன் மரித்து மண்ணோடு என்ன பண்ணிருப்பான், செத்து போயிருப்பான். அந்த ஆத்மா நரகத்துக்கு போயிருக்கும். ஆனால் அவனை இயேசுவின் பக்கமாய் கொண்டு வந்தாங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சொல்லுகிறவங்க, ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்லுகிறவங்க, ஆண்டவர் நீங்க ஜெபிக்கிறவங்க ஒருவேளை முரட்டாட்டுத்தனமா இருக்கலாம், முடங்கி கிடக்க இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஒரு நாள் அவங்களுடைய காரியங்களை மாற்றுவார் என்பதில் எந்த மாற்று கருத்து உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. எப்பேற்பட்ட இருதயமா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இந்த ஆத்மா உமக்குடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டு நான் ஜெபிக்கிறேன், அவங்களை நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க நல்லாவே தெரியும். ஆண்டவர் அங்க சொல்லுவாரு, என்ன சொல்லுவார் என்று சொன்னா 2ஆம் அதிகாரம் ஜனக்கூட்டத்தில் 4ஆம் வசனம், ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவர்களுக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர்கள் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து, நல்லா பாருங்க, வீடு நல்லா தான் இருக்குது, அந்த வீட்டை என்ன பண்றாங்க, பிரித்து என்ன பண்றாங்களா, அவனை
கீழே இறக்குறாங்க. கீழே கிடக்கிற படுக்கையே அவன் என்ன பண்றாங்களா, இறக்குறாங்க. இயேசு அவர்களின், நல்லா பாருங்க, அவர்களின் விசுவாசத்தை கண்டு. நீ உன் விசுவாசம் எப்பேற்பட்டதா இருக்கலாம். ஆண்டவரே, நீங்க சுகமாக்க வல்லவர்னா எங்க வேணாலும் சுகமாக்குவீங்க. நான் இங்க ஜெபிச்சேன்னா அங்க அற்புதம் நடக்கும். இங்க நான் ஜெபிச்சேன், சபையில நான் ஜெபிச்சேன்னா அந்த ஆத்மா ஆண்டவர் பக்கமா மாறும். நீ ஜெபிச்சேன்னா என்ன பண்ணுவேன், அது மாறும். தூரமா இருக்குதேன்னு நினைக்காத, அந்த ஊர்ல இருக்கிறாங்களா இந்த ஊர்ல இருக்கிறாங்களே நினைக்காத. அந்த ஆத்மாவுக்காக நீ விசுவாசித்து ஜெபிக்கும் பொழுது முதலாவது ஆண்டவர் என்ன பண்றாரா, அவர்களின் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கிறார். உன் விசுவாசம் பெருசா இருந்துச்சுன்னா அவரை அவர் பக்கமாய் திரும்ப வைக்கும். ஹல்லேலூயா. உன் விசுவாசம் மாத்திரம் பெருசா இருந்துச்சுன்னா எப்பேற்பட்ட காரியங்களை ஆண்டவர் உன் பக்கமாய் திருப்ப முடியும். நீ ஜெபிக்கிற ஜெபம், உன் விசுவாசம், உன் நம்பிக்கை இயேசு உன் பக்கமாய் திருப்போம். அதற்கு இந்த திமிர்வாதக்காரனே உனக்கு சாட்சி. என் தேவன் நெகேமியா வாழ்க்கையில் ஒரு நன்மையை செய்தார் ஜெபத்தின் மூலமாக. இங்கே அவர்களுடைய நண்பர்களோ இல்லை உற்றாரனோ அவர்கள் மூலமாக, அவங்க ஜெபத்தின் மூலமாக, அவங்க பிரயாசத்தின் மூலமாக, அவங்க நினைச்சிருப்பாங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் போகாமையா இருப்பாங்க, எல்லாத்தையும் போய் தான் கடைசியா இயேசுதான் வழி, அவர்தான் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய கடைசி நம்பிக்கை இயேசுதான். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ரட்சிக்கிறதுக்கு ஒரே வழி இயேசு மட்டும்தான். வியாதியை சுகமாக்குறதுக்கு நீங்க எத்தனை ஹாஸ்பிட்டல் வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் போகலாம். ஆனால் உங்களை ரட்சிப்பின் பாதையில் நடத்துகிறதுக்கு ஒரே வழி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவங்களுக்காக நெகேமியாவை போல போராடி சொல்லிங்க, என் ஜனங்களை மனம் திரும்புங்க ஆண்டவரே, மனம் திரும்புங்க ஆண்டவரே. அவங்களை மனம் திரும்பி அவங்களை அழிவின் பாதையிலிருந்து விலக்கி காத்து கொள்ளுங்கன்னு சொல்லி கேளுங்க. அப்படியா நீங்கள் செபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஜெபங்களை கேட்பா. இன்னைக்கு ஆண்டவர் 2 காரியங்களை நம்மோடு பேசியிருக்கிறார். ஒருவன் மனம் திரும்பின பிறகு அவன் செய்ய வேண்டிய காரியம், 4வது காரியம் வசனத்தின்படி ஜெபிக்க வேண்டும். 5வது காரியம் ஜெபிக்க வேண்டும். உன் ஜெபம் எப்படி இருக்கணும்னா ஒரு சுயநலம் இல்லாத ஜெபம். உன்னுடைய பிரயாசம் ஒரு சுயநலம் இல்லாத பிரயாசமா இருக்கணும். அப்படி நீ செய்யும் பொழுது கர்த்தர் உன் விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை நோக்கி பார்த்தது போல எந்த காரியங்களுக்காக நீங்கள் செபிக்கிறீங்களோ, எந்த காரியங்களுக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீங்களோ, அந்த பிரயாசம், அந்த நம்பிக்கை, அந்த காரியம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லா கண்களை மூடி